பெண்கள் 35 வயசு கடந்துட்டாங்கன்னா, அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். குறிப்பா அவங்களுடைய உடல் ரீதியா என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும்? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. பொதுவா பெண்களோட உடல் நலம், அதாவது உடல் ஆரோக்கியம் 35 வயதிற்கு மேல இருக்க பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மனம் ஆரோக்கியம் அப்படின்றது வந்துட்டு, அவங்களோட குடும்ப ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம வந்து சமமா சொல்லணும். அதாவது ஒரு பெண்ணோட உடல் நலம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான், அந்த குடும்பமே வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். அது கரெக்ட்டா இருந்தா தான் நம்மளோட சமூகமும் ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா பெண்களுமே ஒரு ஏஜுக்கு மேல ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, டெலிவரிக்கு அப்புறமா, இல்லைன்னா அவங்க ஒரு ஒர்க்கிங் வுமனா இருக்கலாம். அந்த டைமிங்ல அந்த ஃபேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வந்து சரியா பராமரிச்சுக்காம இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து ஃபிசிக்கலாவும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. மென்டலாவும் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2யுமே நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ பெண்கள் 35 வயது கடந்த பெண்களுக்கு வந்து உடல் ரீதியா வந்து நெறைய மாற்றங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பையில சின்ன கோளாறுகள் இருக்கலாம். அதாவது மாதவிடாய் வந்து மாசம் மாசம் வரக்கூடிய மாதவிடாய் வந்து ஒழுங்கற்று வரலாம். 1 மாசம் வரலாம், இல்ல அடுத்த மாசம் வராமல் போகலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து பீரியட்ஸ் எனக்கு எப்பயுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் பேட்டர்ன் வந்து நெறைய பேருக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து மேக்ஸிமம் என்ன சொல்ல வருது அப்படின்னா வந்துட்டு இது ஒரு பெரிய மெனோபாசல் ஃபேஸ் 35 to 45 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. பொதுவா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 60 இயர்ஸ் இல்ல 55 இயர்ஸ்ல தான் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாசல் ஃபேஸ் இருந்துச்சு. இப்பலாம் வந்து 45 இயர்ஸ்லயே வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் வந்து நிக்கிற காலம் வந்து வந்துருச்சு. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பெரிய மெனோபாசல் ஃபேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரியான யூட்ரைன் ப்ளீடிங் ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு பிரெஸ்ட்ல வந்து ஏதாச்சும் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா போனால் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த டைமிங்கில் வந்து கர்ப்பப்பையில் சுரக்க வேண்டிய ஹார்மோனோட அளவுகள் வந்து மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் வந்து அதோட அளவுகளை வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை குறைவாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இம்பேலன்ஸ்னால அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்க்கு ஆளாவாங்க. ப்ளஸ் வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது சட்டன்னு கோவப்படுறது, அதே மாதிரி வந்து எதையுமே வந்து கொஞ்சம் பொறுத்துக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸை வந்து பெரும்பாலும் இந்த வயதில் இருக்க பெண்கள்கிட்ட வந்து நம்ம நிறையவே பார்க்கலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.